குமரிக்கண்டம் தமிழர்களின் மறைக்கப்பட்ட தேசம். வணக்கம் நண்பர்களே. தமிழர்களின் மறைக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய சில உண்மைகள். தமிழர்கள் உலக சிவிலைசேஷன்ஸ்குள் மிகவும் பழமையானோர். ஆனால் நம்முடைய உண்மையான வரலாறு பாட புத்தகங்களில் ஏன் இல்லை? ஒரு தமிழ் கண்டம் கடலுக்குள் மூழ்கியதாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? குமரிக்கண்டம், இது உண்மையா அல்லது வெறும் புராணக் கதை? இன்று நாம் குமரிக்கண்டத்தின் மர்மம், அதன் அழிவு, மறைக்கப்பட்ட வரலாறு மற்றும் இதன் உண்மைத்தன்மை குறித்து ஆராயப் போகிறோம். குமரிக்கண்டம் தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலா? பழமையான தமிழ் இலக்கியங்களில் தமிழ்நாட்டின் தெற்கே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சில ஆய்வாளர்கள் இதை மூழ்கிய கண்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது இந்தியா, இலங்கை, இந்தோனேசியா, மலேசியா மற்றும் மடகாஸ்கர் வரை பரந்திருந்ததாக நம்பப்படுகிறது. குமரிக்கண்டம் என்பது ஒரு தமிழ் நாகரிகத்தின் மூதாதைய நிலப்பரப்பு என்று சில வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். சங்க இலக்கியங்களில் நீலம், இலாந்து, ஈழம் போன்ற பல தீவுகளின் தகவல்கள் உள்ளன. இது பழங்கால தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசமா? சங்க இலக்கியங்களில் குமரிக்கண்டத்தின் ஆதாரங்கள் தொல்காப்பியம் தமிழர்கள் கடலுக்கடந்து பயணம் செய்ததாக குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரம் கடலுக்கடியில் மூழ்கிய ஒரு நிலப்பரப்பை பற்றிய குறிப்புகள். மணிமேகலை தமிழர்களின் தொன்மையான பேரரசுகளின் வரலாறு. இவை குமரிக்கண்டம் உண்மை என்பதை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆதாரங்கள். குமரிக்கண்டம் எப்படி அழிந்தது? ஆய்வாளர்கள் கூறுவதாவது: கடல் மட்ட உயர்வு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கடல் மட்ட உயர்வதால் நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கின. புவியியல் மாற்றங்கள், பல்வேறு நிலநடுக்கங்கள் மற்றும் சூறாவளிகள் காரணமாக நிலப்பரப்பு அழிந்திருக்கலாம். பெரும் நிலநடுக்கம். சில ஆய்வாளர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிலநடுக்கம் காரணமாக குமரிக்கண்டம் முழுமையாக அழிந்துவிட்டது என்று கருதுகின்றனர். பண்டைய ஆசியாவிற்கு தமிழ் தொடர்பு. தெற்காசியாவில் தமிழ் மக்கள் பல நாடுகளுக்கு பரவினார்கள். இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா மற்றும் மடகாஸ்கர் வரை தமிழர்கள் சென்று குடியேறினர். பண்டைய தமிழ் நாகரிகத்தின் அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள். இந்தோனேசியாவில் உள்ள தமிழ் கல்வெட்டுகள், கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொன்மையான கட்டிடங்கள், தமிழர்களின் கடல் வணிக பாதைகள். இதனை ஒப்பிட்டு பார்த்தால் குமரிக்கண்டம் ஒரு புராணக் கதை அல்ல, உண்மையான வரலாற்று மர்மம் என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாகின்றன. மறைக்கப்பட்ட வரலாறு. தமிழர்களின் பழைய வரலாறு ஏன் பாடப்புத்தகங்களில் இல்லை? ஆங்கிலேயர், மொகலாயர்கள் நம்முடைய உண்மையான வரலாற்றை மறைக்க முயன்றிருக்கிறார்களா? பள்ளிகளில் நம்முடைய மரபும் நாகரிகமும் பற்றி ஏன் சொல்லப்படவில்லை? தமிழ் நாகரிகத்தின் முக்கியமான புகழ்மிக்க சாதனைகள். உலகின் முதல் கடல் பேரரசை தமிழர்கள் உருவாக்கினர். உலக சிவிலைசேஷன்ஸ்க்கும் முன்னரே தமிழர்கள் நகரங்கள் கட்டினர். தமிழர்களுக்கு அணுவியல், கணிதம், மருத்துவம், மருத்துவ மூலிகைகள் ஆகிய அறிவியல் முன்னேற்றம் இருந்தது. இவை அனைத்தும் மறைக்கப்பட்டவை. ஏன்? தமிழர்கள் மீண்டும் நம்முடைய அடையாளத்தை தேட வேண்டும். குமரிக்கண்டம் உண்மையா அல்லது புராணக்கதை? சிலர் இது ஒரு புனைகதை என்று கூறுகிறார்கள். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகள் இந்த நம்பிக்கையை முறியடிக்கின்றன. இந்திய பெருங்கடலில் செய்யப்பட்ட சமீபத்திய கடலுக்கடி பரிசோதனைகள் இதன் உண்மை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. நாசாவின் செயற்கைக்கோள் படங்களில் கடலுக்கடியில் உள்ள தொன்மையான கட்டிடங்கள் காணப்படுகின்றன. சமீபத்திய இந்திய அகழ்வாராய்ச்சியில் கடலுக்கடியில் 9,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் குமரிக்கண்டம் ஒரு புராணக் கதை அல்ல, உண்மையான வரலாறு என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாகின்றன. தமிழ் உலகம் உணர வேண்டிய உண்மை. நாம் தமிழராக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். நம் தொன்மை, நம் அறிவியல், நம் அடையாளம் அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் மீண்டும் எழ வேண்டும். உலகம் முழுவதும் தமிழர்களின் திறமையை அறிய வேண்டும். வீழ்வோம் என்று நினைக்கும் தமிழர்கள் இல்லை. எப்போதும் வெல்வதே தமிழனின் அடையாளம். தமிழர் எழுச்சி வாழ்க. தமிழ் வரலாறு